கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத புத்தகம் கடவுளுடைய புத்தகம் என்பதை, இந்த வேதத்தின் ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் ஏராளமான தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். 3000க்கு அதிகமான இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இந்த உலகத்தில் வரப்போகிற அல்லது வந்த அநேக நாடுகளை குறித்தும், அநேக அரசாங்கங்களை குறித்தும், அநேக மனிதர்களை குறித்தும் திட்டவட்டமாக தீர்க்க தரிசனமாக உரைத்தது இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொன்னேன். எத்தனை 1000 வருஷ காலமாக ஆன போதிலும் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக நிறைவேறுகிற அந்த காரியத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் பண்டைய அரசுகள் அல்லது இனிமேல் வரப்போகிற அரசுகளை பற்றி மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் அநேக காரியங்களை பார்த்து மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நிச்சயமானபடி நம்முடைய வருங்காலத்தை அறிகிறவராக இருக்கிறார். நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம், நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆவார்கள், நம்முடைய வாழ்வு இனிமேல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை உடையவர்களாக நாம் இருக்கிறோமே. நம் வருங்காலத்தை ஆண்டவர் நன்றாக அறிவார். உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனபடினாலே அநேக தேசங்களை பார்க்கலாம், அநேக விதமான சரித்திர சம்பவங்களை பார்க்கலாம், உங்களிடம் என்னிடம் ஆண்டவர் விசேஷமான அன்பு கொண்டு உங்களுடைய நலனை பற்றி, என்னுடைய நலனை பற்றி அக்கறை கொண்டவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் வருங்காலத்திலே என்பதை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருட்களாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சோபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எத்தனை ஆறுதலான வசனத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். உனக்காக தேசங்களை கொடுப்பேன், ராஜ்யங்களை கொடுப்பேன், ஜனங்களை கொடுப்பேன், ஜாதிகளை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டவருடைய கருத்திலே வைத்து நாம் நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். நம்முடைய வருங்காலத்தை பற்றி நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளவு விசேஷமான ஒரு அன்பினை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய மகா பெரிய அன்பு எப்படி நமக்கு அதிகமாக விளங்குகிறது என்று சொன்னால், பாவம் செய்த போது மனிதர்கள் தேவனோடு கூட முகமுகமாக பேச முடியாத ஒரு நிலைமை வந்தது. ஆண்டவர் பாவிகளோடு இருக்க முடியாது, ஆண்டவர் பாவத்தை பார்க்க முடியாது. ஆகவே ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் ஆதாமை ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக செய்தார். வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளோடு பேசினவர் இப்பொழுது பேச முடியாமல் போய்விட்டது. தம்முடைய பிள்ளைகளை பார்க்கவும், அவர்களோடு பேசவும், அவர்களுடைய காரியங்களை அக்கறை செலுத்தவும் ஆண்டவர் அதிகமாக விரும்பினார். ஆனால் பாவம் நமக்கு செய்த ஒரு பெரிய பயங்கரமான துரோகம் இறைவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விட்டது. முகமுகமாக இறைவனோடு பேச முடியாமல் செய்து விட்டது, அவரோடு கூட உறவாடாமல் செய்து விட்டது. பிசாசானவன் நமக்கு செய்த ஒரு பெரிய ஒரு துரோகம், பெரிய பயங்கரம் என்னவென்றால் நம்மையும் ஆண்டவரையும் பாவத்தினாலே பிரித்து விட்டான். சரி, இனிமேல் மனிதன் கடவுளோடு பழக முடியாது, உறவாட முடியாது என்று பிசாசு நினைத்திருக்க கூடும். ஆனாலும் ஆண்டவர் பேச முடியாவிட்டாலும், அதாவது முகமுகமாக காண முடியாவிட்டாலும், தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ள ஆண்டவர் விரும்பினார். தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார்.
ஆகவே தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலே பேசி வந்தார், தன்னுடைய கருத்துக்களை சொல்லி வந்தார். தேவ தூதர்களை கொண்டு அவர்களை அங்கு வழிநடத்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி வேத வேசங்களில் ஏராளமான இடங்களிலே தேவ தூதர்கள் மக்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், வழிநடத்துகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமும் 16ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கீர் என்றார். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில பரிசுத்த தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவர் வந்து பேசினார், அந்த உறவாடினார் என்பதை குறித்து திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஏராளமான வசனங்கள். பரிசுத்த தேவ தூதர்களோடு கூட அவர் நின்று விடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரவிலே அநேக தரிசனங்களை அவர் காட்டினார். தரிசனங்களின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டு வந்தார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த சொப்பனத்தில் ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தெற்கு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசிலே அங்கே தங்கினார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே சொல்லுகிறார். 20வது வசனத்திலே நீ வாசிப்பீர்களானால், அந்த 20ஆம் அதிகாரத்திலே அந்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களை நடத்தின அந்த காரியத்தை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கேயும் அப்படிப்பட்ட தரிசனம் அவர்களுக்கு அங்கே கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் வழியாக இங்கு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த ஜனங்களோடு கூட பேசினார். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சொப்பனத்திலே பேசினாலும் தேவ தூதர்கள் மூலமாக பேசினாலும் நாட்கள் ஆக பாவம் பெருக பெருக இந்த தேவ தூதர்கள் மூலமாக கூட பேச முடியாமல் போய்விட்டது. தேவ தூதர்கள் பாவத்தை அருவருத்தார்கள். பாவங்கள் அதிகமாக தேவ தூதர்கள் மூலமாக கூட பேச முடியாமல் போய்விட்டது. ஆகவே திருமறையிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அவர் கடைபிடிக்க வேண்டியதாக ஆயிற்று. அதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம் என்றால், அங்கு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:21 வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆகவே இங்கு நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் பரிசுத்த மனிதர்களை தெரிந்து கொண்டு அந்த பரிசுத்த மனிதர்கள் மூலமாக பேசினார். இப்படி பரிசுத்த மனிதர்கள் மூலமாக பேசி தன்னுடைய அபிப்பிராயங்களையும் தன்னுடைய வழிநடத்தலையும் ஜனங்களுக்கு அங்கு சொல்லி வந்தார். ஆனால் நாட்கள் ஆக அன்றைக்கு 1000 வருஷம் உயிரோடு வாழ்ந்தவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது. ஆனால் நாட்கள் ஆக அவருடைய வயது குறைந்து கொண்டே வந்தது. வயது குறைந்து கொண்டே வரும்போது 800 என்று வந்தது, அப்புறம் 600 ஆயிற்று, அப்புறம் 400 ஆயிற்று, அப்புறம் 200 ஆயிற்று. இப்படி வயது குறைந்து கொண்டு வர வர இந்த ஞாபக சக்தியும் குறைந்து கொண்டே வந்தது. அப்பொழுது கடவுள் பேசினதை தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளுக்கு சொல்ல, தகப்பன் மகனுக்கு சொல்ல, மகன் தன்னுடைய மகனுக்கு சொல்ல, இப்படித்தான் அந்த காலத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டு வந்தது, பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ஆயுசு குறைய குறைய, மக்களுடைய அந்த ஞாபக சக்தி குறைய குறைய, ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கு தெளிவாக அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு போய் சேரவில்லை. இடையிலே சில விதமான தப்பிதமான காரியங்கள் அல்லது மக்கள் ஞாபக மறதியினாலே சில காரியங்களை சேர்த்துக் கொள்வது, சில காரியங்களை விட்டு விடுவது, இப்படியாக அங்கு தப்பிதங்கள் நடந்தன. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மனுக்குலத்திற்கு நிச்சயமாக தன்னுடைய வார்த்தைகளை மக்கள் அறிந்து கொள்வதற்காக இறைவன் தன்னுடைய வசனங்களை, தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய செய்திகளை எழுதி கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த அப்படி எழுதி கொடுத்த புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் ஆண்டவருடைய செய்தி எழுத்து வடிவிலே நமக்கு வருகிறது. கிரேக்கர்கள் இந்த ஆண்டவரை குறித்து என்ன சொன்னார்கள் என்றால், லோகாஸ் என்று சொன்னார்கள். லோகாஸ் என்று சொன்னால் வார்த்தை. அப்படியானால் இறைவன் வார்த்தையாக மாறினார் என்று கிரேக்கர்கள் நம்பினார்கள். அந்த வார்த்தை இப்பொழுது எழுத்து வடிவிலே வந்துவிட்டது. ஆகவே இறைவன் முதலாவதாக வார்த்தையாக நமக்கு வந்தார், இப்பொழுது எழுத்து வடிவிலே வந்தார் என்று கிரேக்கர்கள் ஆண்டவரை குறித்து பேசினார்கள்.
ஆகவே இன்றைக்கு நம் மத்தியில இந்த வேத புத்தகமானது இறைவனுடைய வார்த்தை எழுத்து வடிவத்திலே நமக்கு எழுதப்பட்டு வந்திருக்கிறது. இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வேத புத்தகத்தினுடைய காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது இறைவன் நம்மோடு கூட உறவாடுகிறார். ஆகவே இறைவன் எழுத்திலே இறங்கி வந்த இந்த வேத புத்தகம் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புத்தகம் இந்த வேத புத்தகம் தான். 1200 மொழிகளுக்கு மேலாக இந்த வேத புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, வேத புத்தகம் முழுவதும். ஆனால் வேத புத்தகத்தின் சில பகுதிகளாக 1400 மொழிகளுக்கு மேலே இந்த வேத புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலேயே அதிக விற்பனையாகிறதும் இந்த வேத புத்தகம் தான். ஆகவேதான் எழுத்திலே இறங்கி வந்த இறைவன். அப்படியானால் மற்ற புத்தகங்களுக்கும் இந்த புத்தகங்களுக்கும் வித்தியாசம் என்ன? மற்ற புத்தகங்கள் மனிதனுடைய எண்ணங்கள் எழுத்து வடிவிலே வருகிறது, மனிதனுடைய சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எழுத்து வடிவிலே வருகிறது. ஆனால் இந்த புத்தகம் என்ன என்றால் இறைவனுடைய செய்தி, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அக்கறை இந்த எழுத்து வடிவிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள, எந்த விதமான தவறும் இல்லாதபடி அறிந்து கொள்ள இந்த திட்டவட்டமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்திலே நம்முடைய இறைவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண்கிறோம். அப்படியானால் இந்த எழுத்திலே இறங்கி வந்த அந்த இறைவன் இந்த காரியத்தை குறித்து திருமறை நமக்கு என்ன சொல்கிறது? இதை குறித்து ஆராய்வதற்கு முன்னதாக நாம் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்திலே உடைய பிள்ளைகள் வீற்றிருக்கிறோம். தேவ ஆவியானவராலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உம்முடைய ஆவினாலே எங்களுடைய உள்ளத்தை திறந்து இந்த எழுத்திலே இறங்கி வந்த இறைவனாகிய உம்மை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளோடு இந்த ராத்திரியிலே பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புத்தகத்தை நாம் எடுக்கும் போது வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த புத்தகத்திலே நாம் காண்கிறோம். அதுதான் அதற்கு விசேஷமான ஒரு காரியம். இந்த புத்தகம் நம்மோடு பேசுகிறது. மற்ற புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது நாம் அந்த புத்தகத்தை வாசிக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த புத்தகம் நம்மை வாசிக்கிறது. ஆங்கிலத்திலே அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது we read the books. ஆனால் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது the Bible reads us. பைபிள் நம்மை வாசிக்கிறது. அப்படியானால் இது ஒரு பெரிய ஆச்சரியம். மற்ற புத்தகங்களுக்கும் இந்த புத்தகத்துக்கும் உள்ள ஒரு காரியம். மற்ற புத்தகங்களுக்கும் இந்த புத்தகத்துக்கும் உள்ள ஒரு விசேஷமான இன்னொரு வேற்றுமை என்னவென்றால், நீதிநெறி புத்தகங்கள் எத்தனையோ இருக்கின்றன. பொய் சொல்லாதே, திருடாதே, பிறர் கொள்ள இச்சியாதே, இப்படி எத்தனையோ புத்தகங்கள், நீதிநெறி புத்தகங்கள் நம் மத்தியில இருக்கின்றன. அந்த புத்தகங்களை நாம் வாசிக்கும் போது திருட வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோம், பொய் சொல்லக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியவில்லை. பொய் பேசி விடுகிறோம், திருடி விடுகிறோம், நீதியின் வழியிலே நடக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த புத்தகம் அப்படி அல்ல. நீ திருடாதே என்று வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வருகிறது. இந்த இறைவனிடத்திலே இருந்து ஒரு சக்தி நமக்குள்ளாக வருகிறது. திருடாதே என்று சொன்ன இந்த வேத புத்தகம் திருடாமல் இருப்பதற்குள்ள ஒரு சக்தியும் நமக்கு தருகிறது. இந்த புத்தகத்திலே மேஜிக் பவர்ஸ், மந்திர சக்தி நிறைந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பாவம் செய்யாதே என்று சொல்வது மட்டுமல்ல, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு வேண்டிய பலத்தையும் நமக்கு தருகிறது. இதுதான் விசேஷமான இந்த புத்தகத்தினுடைய ஒரு விசேஷம். அப்படியானால் இந்த புத்தகம் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 நான் வாசிக்கிறேன். 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். அப்படியானால் இந்த வேத புத்தகம் பிதாவாகிய ஆண்டவர் பேசுகிற ஒரு புத்தகம். அவர் நமக்கு கொடுத்த புத்தகம் என்பதை குறித்து இங்கு நாம் வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது
அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து என்ன எழுதுகிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:10 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. அப்படியானால் இந்த தீர்க்கதரிசிகள் எந்த ஆவினால் எழுதினார்கள்? கிறிஸ்துவின் ஆவினாலே இது எழுதினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த வேத புத்தகம் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ஒரு செய்தி. முதலாவதாக நாம் பார்த்தோம் பிதாவினுடைய செய்தி இந்த வேத புத்தகம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் இது கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆவியானவருடைய ஒரு செய்தி. அப்படியானால் இந்த திருமறை வேத புத்தகம் என்பது பிதாவானவருடைய செய்தி, குமாரனுடைய செய்தி, ஆவியானவருடைய செய்தி. இந்த 3 பேரும் நமக்கு செய்தி கொடுக்கிறார்கள் இந்த புத்தகத்திலே. இது ஒரு விசேஷமான காரியம் அல்லவா? அப்படியானால் இந்த வேத புத்தகமானது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி வந்தது என்பதை குறித்து திருமறை சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். இந்த புத்தகம் நம்முடைய கருத்தில் எப்படி வந்தது, எப்படி இந்த புத்தகம் உருவானது, இதை குறித்து சிந்திக்கும் போது வெளியாகும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். அப்படியானால் இந்த வேதத்தினுடைய தூது வசனங்கள் முதலாவதாக பிதாவின் இடத்திலே இருந்தது. ஆண்டவராகிய பிதா இந்த வசனங்களை, இந்த செய்திகளை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தூதுகளை தேவ தூதர்களிடத்திலே கொடுத்தார். அந்த தேவ தூதர்கள் இந்த தூதுகளை தீர்க்கதரிசிகளாகிய பரிசுத்த மனிதர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார்கள். அப்படியானால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து குமாரனிடத்திற்கு வந்து, குமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் இடத்திற்கு வந்து, தேவ தூதர்கள் அதை தீர்க்கதரிசிகளுக்கு அதை கொடுத்தார்கள். 4 படி. இந்த 4வது படிக்கு முன்னதாக ஒரு விசேஷமான படியை இங்கு திருமறை அங்கு சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இன்னும் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கும் போது இந்த வேத புத்தகமானது தேவ ஆவினாலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து திருமறை அங்கு பேசுகிறது. 2 பேதுரு 1:21 நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படியானால் இந்த புத்தகம் நம்மிடத்தில் எப்படி வந்தது? முதலாவதாக இந்த தூதுகள் வேதம் ஆண்டவராகிய பிதாவினிடத்தில் இருந்தது. அப்படி பிதாவானவர் அதை குமாரனுக்கு கொடுத்தார். குமாரன் அதை பரிசுத்த தேவ தூதர்களுக்கு கொடுத்தார். பரிசுத்த தேவ தூதர்கள் அதை பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கும் போது என்ன நடந்தது? ஆவியானவர் குறுக்கே அங்கு வந்து விடுகிறார். அந்த பரிசுத்த மனிதர்கள் இந்த வசனத்தை பற்றி புரிந்து கொள்ளும் போது ஆவியானவர் அந்த பரிசுத்த மனிதர்களை ஆட்கொள்கிறார். அப்படியானால் தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். அதை தீர்க்கதரிசிகள் கேட்டு தேவ ஆவினாலே ஏவப்பட்டு, தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டு, தேவ ஆவினாலே முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு இந்த வசனங்களை அங்கு எழுதியிருக்கிறார். அப்படியானால் 5 ஸ்டெப். முதலாவதாக பிதாவாகி தேவன் அவர் குமாரனுக்கு இதை கொடுக்கிறார். குமாரன் அதை பரிசுத்த தேவ தூதர்களுக்கு கொடுக்கிறார். தேவ தூதர்கள் பேசும்போது ஆவியானவர் அங்கு தீர்க்கதரிசிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு ஆவியானவர் மூலமாக தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே 5 படிகள். இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த 4வது படி ஒரு விசேஷமான ஒரு படி. தேவ தூதர்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்து நேரடியாக தீர்க்கதரிசிகளிடத்துல பேசுகிறதில்லை. ஆவியானவர் அங்கு இடையிலே வந்து அந்த தீர்க்கதரிசிகளை ஆட்கொள்கிறார். இங்கே வாசித்தேன் பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த எழுத்தும் எந்த வசனமும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்படவில்லை. இந்த வேத புத்தகம் என்பது மனுஷனுடைய எண்ணம் அல்ல, மனுஷனுடைய சிந்தனைகள் அல்ல, மனுஷனுடைய கற்பனைகள் அல்ல என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. சரி, அப்படியானால் தேவ தூதர்கள், தேவ ஆவியானவர் மனிதனை ஆட்கொண்டு தேவ ஆவியானவர் அதை பேசினார். அப்படியானால் மனுஷனுக்கு அந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட போது அது தேவாவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்படியானால் மனுஷன் அங்கே எழுதும் போது தன்னுடைய எண்ணத்தை எழுதவில்லை, தன்னுடைய யோசனைகளை எழுதவில்லை, தன்னுடைய சித்தாந்தங்களை எழுதவில்லை, ஆவியானவருடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் அங்கே எழுதினார். இதை குறித்து நீங்கள் கவனமாக சிறிது நேரம் ஆராய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதன் ஆட்கொண்டு மனிதனுடைய சித்தம் அகற்றப்பட்டு, மனிதனுடைய சிந்தனைகள் அகற்றப்பட்டு, மனிதனுடைய மனது அகற்றப்பட்டு, தேவாவியானுடைய சிந்தனைகள் அந்த மனிதன் மேலே இருக்கிறது, தேவாவியானவருடைய மனது அந்த மனிதன் மேலே இருக்கிறது. அவனுடைய சொந்த மனது, சொந்த எண்ணங்கள், சொந்த சிந்தனைகள் அந்த ஆவியானவரால் அங்கே ஆட்கொள்ளப்படும் போது இல்லாமல் போய்விட்டது என்று திருமறை அங்கே சொல்கிறது. யோபு 4:13 மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் ராத்தரசனங்களில் பலவிதமான தோற்றங்கள் உண்டாகும் போது, அப்படியானால் தீர்க்கதரிசிகள் தரிசனங்களை காணும் போது, ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு பலவிதமான சொப்பனங்கள் தீர்க்கதரிசனங்கள் வந்தது அல்லவா? அப்படி சொப்பனங்கள் தீர்க்கதரிசனங்கள் வரும்போது அவர் இதை குறித்து என்ன எழுதுகிறார்? தானியேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். அந்த தரிசனம் வரும்போது, தேவ தூதர்கள் பேசின போது அவர் நித்திரை கொண்டவராக தரையிலே முகங்குப்புற அங்கு விழுந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கு மறுபடியுமாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் இந்த விதமான ஒரு தரிசனத்தை கண்டபோது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று எழுதுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அங்கு 12வது வசனத்திலே வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி என்று அங்கு பாசுகிறார். அந்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனம் வந்த போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். அது முதலாவதாக. சரி, இரண்டாவதாக என்ன நடந்தது? தானியேல் 10:8 நான் வாசிக்கிறேன். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அப்படியானால் தேவாவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும் போது அந்த மனிதனிடத்தில் இருக்கிற சக்தி, பலம் எல்லாமே அகன்று போயிற்று என்று அங்கே வாசிக்கிறோம். நான் சொல்வதற்கு ஒரு வசனம் அல்ல, நிறைய வசனங்கள் இருக்கின்றன அதற்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு. என்றாலும் எனக்கு நேரமாகிறபடினாலே அவைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து சொல்ல மாதிரிக்காக மாத்திரம் ஒரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் தானியேல் 10:10 வாசிக்கிறேன். இதோ ஒருவன் என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊற்றி இருக்க என்னை தூக்கி வைத்து. அப்படியானால் அந்த மனிதனுக்கு அயர்ந்த நித்திரை வரும்போது அவன் பலனெல்லாம் போய் விடுகிறது. அப்படியானால் தேவ தூதர்களோ அல்லது ஆவியானவரோ அவர்களை தூக்கி நிறுத்தும்படி அந்த வல்லமையில் தான் அவர்கள் நிற்கிறார்கள் அல்லது உட்கார்கிறார்கள். அந்த வல்லமையினால் தான் அவர்கள் பேசுகிறார்கள். சுய பலம் எல்லாமே அவர்களை விட்டு போய்விடுகிறது என்று அங்கே நான் பார்க்கிறோம். சரி, அப்புறம் என்ன நடக்கிறது? அதே 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சிட்டு போனேன். பேச முடியாது அவர்களுக்கு. அந்த ஆவியானவர் அவர்கள் மேலே வரும்போது அவர்கள் அயர்ந்த நித்திரை அடைகிறார்கள். பலனெல்லாம் போய்விடுகிறது. பேச்சிட்டு போனேன், பேச்செல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுது மனுப்புத்திரையின் சாயலாகி ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் முட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையால் என் ஆண்டவருடைய அடியான் என் ஆண்டவனோட பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். மூச்சும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் நான் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்த வேத வசனமானது ஒரு காலம் மனிதனுடைய சித்தத்தினாலே உண்டாகப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் இன்றைக்கு அறிவோடு, நம்முடைய ஞானத்தோடு, நம்முடைய சுய பலத்தோடு அறிவோடு இருந்தால்
ஆண்டவர் சொல்லுகிற தரிசனம் அல்லது ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முடைய சிந்தனைகளோடு சேர்த்து நம்முடைய அறிவோடு சேர்த்து அதை சொல்லிவிடுவோம், அதை எழுதி விடுவோம். ஆகவே ஆண்டவர் எதை விசேஷமாக அவர் கவனமாக இருந்தார் என்றால் மனிதனுடைய சிந்தனைகளோ மனிதனுடைய எண்ணங்களோ மனிதனுடைய தத்துவ ஞானமோ இந்த வேத வசனத்தில புகுந்து விடக்கூடாது. இந்த வேத வசனம் தேவனுடைய வசனமாக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதனுடைய வசனமாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வேத வசனங்களை கொடுப்பதற்கு முன்னதாக தேவ ஆவியானவர் அந்த பரிசுத்தவான்கள் மேல் நிழலிட்டு ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களை கீழே செத்தவர்கள் போல விழுந்து விடுகிறார்கள். மூச்சட்டு போய்விட்டது, அங்கு பலனில்லாமல் போய்விட்டது, அங்கு அவர்கள் அயர்ந்து நித்திரை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர்கள் சித்தம் வேலை செய்யாது, அவர்கள் எண்ணம் இருக்காது, அவர்கள் சிந்தனை அங்க இருக்காது, அவர்கள் எண்ணம் செத்து போகும், அவருடைய சிந்தனை அற்று போகும், சிந்தனையற்றவர்களாக செயலற்றவர்களாக அங்கு தங்களுடைய உணர்வற்றவர்களாக அங்கு இருப்பார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு அவர் அவர்களுக்கு பலன் கொடுத்து எழுந்திருக்க வைப்பார். ஆவியானவர் அவர்களுடைய உதடுகளை தொடும் போது அவர்கள் பேசுவார்கள். ஆவியானவர் அவர்களிடத்துல அப்புறம் சொல்லுவார், அதை அவர்கள் எழுதுவார்கள். அப்படி அவர்கள் எழுதும் போது அவர்கள் என்ன எழுதுகிறோம் என்பது கூட அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இதை பற்றி நீங்கள் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படித்தான் இந்த வேத புத்தகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ ஆவியானவர் மூலமாக இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நிச்சயமாகவே எந்த மனிதனுடைய எண்ணமும் சித்தமும் இதுல இல்லை. ஏனென்றால் இந்த வேத புத்தகம் எழுதப்பட்ட போது ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு அந்த மனிதர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அற்றுப்போக பண்ணி அவர்கள் நித்திரை அடைந்தார்கள், பேச்சற்று போனார்கள், மூச்சற்று போனார்கள், பலனற்று போனார்கள். உங்களுக்கு புரிகிறதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களை எழுதி கொடுத்தார். ஆகவே நமக்கு நிச்சயமாக தெரியும், இந்த வேத வாக்கியங்களிலே மனிதனுடைய எண்ணங்களோ மனிதனுடைய சிந்தனைகளோ கிடையாது. இந்த வேத புத்தகம் முழுவதும் தேவ ஆவினாலே எழுதப்பட்ட புத்தகம். இன்றைக்கு நம் மத்தியில அநேக மக்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள், நான் தரிசனம் கண்டேன், நான் சொப்பனம் கண்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் பேசுகிறதோ சொப்பனம் காண்பதோ தரிசனம் காண்பதோ நல்லதுதானே, அதை பற்றி நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் தானே. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தரிசனம் கண்டோ ஆவியானவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இந்த வேத வாக்கியத்தின்படி அவர்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாகவே ஆவியானவர் அவர்களோடு பேசவில்லை என்பது அர்த்தம். அப்படி தரிசனம் காண்கிறவர்கள், அந்த விதமாக சொப்பனம் காண்கிறவர்கள், ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த விதமான ஒரு அனுபவத்திற்குள்ளாக போயிருக்க வேண்டும். கீழே விழுந்து விடுவார்கள், மூச்சற்று போய் விடுவார்கள், பேச்சற்று போய் விடுவார்கள், நித்திரையை இருக்கிற மாதிரி நித்திரை தூங்குறவர்களை போல அவர்கள் இருப்பார்கள். பலன் அவர்களுக்கு ஒன்றுமே பலன் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் இறந்து போன மாதிரிதான் முழுவதுமாக எண்ணமற்று செயலற்று சிந்தனைகளற்று அவர்கள் அப்படியே கிடக்கும் போது தேவாவியானவர் பேசுவார். அப்பதான் தேவாவியானவர் தரிசனம் கொடுப்பார். உங்களுக்கு புரிகிறதுங்களா? ஆகவே தரிசனம் கண்டேன், நான் சொப்பனம் கண்டேன், ஆண்டவர் என்னோட பேசினார் என்பதற்கு வேதத்திலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டெஸ்ட் இதுதான் என்பதை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேத புத்தகமானது முதலாவதாக பிதாவினிடத்திலிருந்து குமாரனிடத்திற்கு கொடுக்கப்பட்டு குமாரன் அதை பரிசுத்த தேவ தூதரிடத்தில் கொடுத்து தேவ தூதர்கள் அதை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கும் போது தேவாவியானவரால் அந்த தீர்க்கதரிசிகள் ஆட்கொள்ளப்பட்டு அந்த புத்தகத்தை இங்கே எழுதியிருக்கிறார்கள். இத்தனை 5 படிகள், இந்த 5 படிகளினாலே வந்த புத்தகம். அப்படியானால் இந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது? பிதாவினிட கரத்திலிருந்து வந்தது. இந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது? குமாரனுடைய கரத்தில இருந்து வந்தது. இந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது, தேவ தூதர்கள் இடத்திலிருந்து வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இது எவ்வளவு விசேஷமான ஒரு புத்தகம் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த புத்தகத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது இந்த புத்தகத்தை 40 பேர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். 40 பேரும் ஒரே நேரத்தில் எழுதவில்லை. மோசே தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன்பு 14வது நூற்றாண்டிலே 1400 வருஷங்களுக்கு முன்னதாக யோபு என்ற புத்தகத்தை முதலாவதாக எழுதினார். அப்புறம் ஆதியாகமும் யாத்திரையாகமும்
என்னாகமும் உபாகம் என்ற 5 புத்தகங்களை அவர் எழுதினார். அப்படியானால் மோசே முனி 6 புத்தகங்களை 1400 வருஷங்களுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதினார். பின்பு மற்றவர்கள் எழுதினார்கள். கடைசியாக எழுதப்பட்ட யோவான் சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின்பு 100வது ஆண்டிலே எழுதப்பட்டது, அதற்கு முன்னதாக எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். ஆகவே இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு 1500 வருஷங்களானது. 40 பேர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் 1500 வருஷமானாலும் 40 பேர் இந்த புத்தகத்தை எழுதினாலும் இதனுடைய ஆசிரியர் தேவாவியானவர். ஆகவே இந்த 40 பேரும் தேவாவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தான் எழுதினார்கள். இந்த 1500 வருஷமானாலும் தேவாவியானவருடைய கிரியினால் தான் இந்த புத்தகம் நமக்கு வெளியே வந்தது. ஆகவே ஆசிரியர் ஒரே ஒருவர் தான், தேவாவியானவர். அவர் 40 பேரை தெரிந்து கொண்டார். அவர் 1500 வருஷத்தை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புத்தகங்கள் பற்றி விசேஷ விதமாக, ஆனாலும் இந்த புத்தகத்தை 40 பேர் எழுதினாலும் 1500 வருஷங்கள் எழுதினாலும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரே புத்தகம் மாதிரி இருக்கிறது. இந்த புத்தகத்துல எந்த விதமான வேற்றுமை கிடையாது, மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. There is no contradiction in this book. இந்த புத்தகத்துல எந்த விதமான கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஆதி ஆகமத்திலே என்ன சொல்லப்பட்டதோ, மனுஷன் மண்ணிலே இருந்து உண்டானான் என்று சொன்னார். அது எல்லா புத்தகத்திலும் மனுஷன் மண்ணிலே இருந்து உண்டானான் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த உலகம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த 40 பேரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே எழுத்து, ஒரே சிந்தனை. ஒருவேளை சில பேர் எபிரேய பாஷையில் அதை எழுதியிருக்கலாம், சில பேர் அதை கிரீக் பாஷையில எழுதியிருக்கிறார்கள். சில புத்தகங்கள் அங்கு பெர்ஷியன் லாங்குவேஜ்ல, பெர்ஷியன் பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது, அராமிக் பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக பாஷைகளிலே இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டாலும் கருத்துக்கள் ஒன்றுதான், மாறுபட்ட கருத்துக்களே இந்த வேத புத்தகத்திலே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய இந்த வேத புத்தகம் உங்கள் கையில இருக்கிறதே, இதை தவிர கத்தோலிக்க திருச்சபையார் உபயோகிக்கிற வேத புத்தகத்துல கூடுதலான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு 12 புத்தகங்கள் கூடுதலாக இருக்கிறது. அந்த கூடுதலான புத்தகத்திற்கு என்ன பெயர் என்றால் தள்ளுபடி ஆகமம் என்று பெயர். அப்படியானால் அந்த புத்தகத்தில கூட சில புத்தகங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த எஸ்ரா என்ற புத்தகத்தில் சில அதிகாரங்கள் கூட சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த தள்ளுபடி ஆகமங்களை நாம் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஒரு பெரிய கேள்வி. இந்த புத்தகத்தில் ஏன் அவைகள் சேர்க்கப்படவில்லை? அது ஒரு நல்ல கேள்விதான். கிறிஸ்தவ மார்க்கத்திலே வேத புத்தகம் என்றால் அது ஒரு புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு 2 வகையான புத்தகங்களை பார்க்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையார் ஒரு வேதத்தை வைத்திருக்கிறார்கள், அதில் தள்ளுபடி ஆகமங்கள் என்று அநேக புத்தகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த தள்ளுபடி ஆகமத்தை ஏன் அவர்கள் சேர்த்தார்கள், நாம் ஏன் அதை சேர்க்கவில்லை? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்கு விளக்கம், இந்த வேத புத்தகத்தை நாம் யூதர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். யூதர்கள் மூலமாகத்தான் இந்த வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று அங்கே பார்க்கிறோம். யூத ஜாதியின் மூலமாகத்தான் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு வந்தது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளையிடத்திலே சொல்லுகிறார். அந்த யூத ஜாதியார் மூலமாகத்தான் இந்த வெளிப்படுத்துதல் நமக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 9:4, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவருடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே. அப்படியானால் இன்றைக்கு திருமறை, வேத புத்தகங்கள், ஆராதனை, கற்பனைகள், சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே அவர்களிடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொண்டோம். அப்படியானால் அந்த யூதர்களிடத்திலிருந்து இந்த வேதத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த யூதருடைய வேத புத்தகத்துல இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இல்லை. இந்த யூதர்களிடத்துல புதிய ஏற்பாடு கிடையாது. ஆனாலும் புதிய ஏற்பாடு இல்லாவிட்டாலும் பழைய ஏற்பாட்டிலே அநேக புத்தகங்களை தள்ளுபடி ஆகமத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லை. அப்படியானால் இந்த வேத புத்தகமானது யூதர்களுடைய வேத புத்தகமாக இருக்கிறது, அவரிடத்திலிருந்து வந்தது. அதனால்தான் இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இல்லை. 2வதாக அங்கே நான் பார்க்கும்போது, இந்த தள்ளுபடி ஆகமங்கள் அந்த புத்தகங்களை இந்த வேதத்தோடு சேர்த்து விட்டால், இந்த வேதத்தில் இப்பொழுது ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே தூது, எந்த விதமான மாறுதலும் கிடையாது, எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த தள்ளுபடி ஆகமங்களை சேர்த்து கொண்டால் ஏராளமான மாறுதல்கள் வரும், கான்ட்ரடிக்ஷன் அங்கே காணப்படுகிறது.
அப்படியானால் வேத புத்தகத்துல கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது, இருக்காது. இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, 66 புத்தகங்கள். பழைய பாட்டில 39, புதிய பாட்டில 27 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 39, 27, 66 புத்தகங்களிலே எந்த விதமான மாறுதலும் வேற்றுமையும் கிடையாது, கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. ஆனால் இந்த தள்ளுபடி ஆகங்களை அங்கே சேர்த்து கொண்டால் ஏராளமான கான்ட்ரடிக்ஷன் அங்கே இருக்கிறது. ஆகவே அவைகள் வேத புத்தகமாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தள்ளிவிட்டார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது அந்த காலத்துல தேவ சபைகள், சபை எல்லாம் ஒன்றாக கூடி பெரிய சங்கம் ஏற்படுத்தி அந்த சங்கத்தில தான் இந்த வேத புத்தகங்களை தீர்மானித்தார்கள். அந்த சங்கம் இந்த தள்ளுபடியாகம புத்தகங்களை வேத புத்தகமாக எடுக்காதபடி தள்ளிவிட்டது. அந்த காலத்தில் கூடின சபை சங்கங்கள், சர்ச் கவுன்சில்ஸ், பிரம்மாண்டமான அந்த கவுன்சில்ஸ், அவைகள் இந்த தள்ளுபடி ஆகமங்களை பார்த்து அவைகளை ஆராய்ச்சி செய்து அது வேத புத்தகம் அல்ல என்று தள்ளிவிட்டது. அதனால நான் சேர்த்துக் கொள்வதில்லை. அடுத்தபடியாக நானும் அந்த தள்ளுபடி ஆகமத்தை அநேக காரியங்களை பார்த்திருக்கிறேன், புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். கதை புஸ்தகம் போல இருக்கிறது. அதனுடைய நடையும் அதனுடைய வசனங்களும் வேத புத்தகத்தை போல ஒரு ஹை எக்ஸால்டடாக இல்லை, அது உயர்ந்த ஒரு கரமாக இல்லை. அதனால்தான் அதை தள்ளிவிட்டார். இந்த வேத புத்தகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஏன் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை கொடுத்தார்? அதுல அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் அதை மெதுவாக சொன்னால் நேரமாகிவிடும். ஆகவே சீக்கிரமாக அதை நான் சொல்லிவிட்டு போகிறேன். முதலாவதாக இந்த வேத புத்தகம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இறைவனை அறிந்து கொள்வதற்காக இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயற்கையின் மூலமாக இறைவனை பற்றி அறியலாம், ஆனால் இயற்கை ஊமையாக இருக்கிறது. வானங்கள் அல்லது மரங்கள், செடி கொடிகள் இவைகள் இறைவனை பற்றி சொல்லத்தான் செய்கின்றன. ஆனாலும் அவைகள் இறைவனுடைய பெயர் என்ன என்று அதெல்லாம் சொல்லுகிறதில்லை. ஆகவே இயற்கையை விட ஒரு விசேஷமான ஒரு வெளிப்படுத்துதல் வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகத்திலே கடவுள் யார் என்று பார்க்கிறோம், அவர் எங்கிருக்கிறார் என்று பார்க்கிறோம், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கிறோம். இதை பற்றி ஏராளமான வெளிப்படுத்துதல் இங்கே இருக்கின்றன. ஆகவே இறைவனை பற்றி அறிவதற்காக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனாகிய அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்காக இந்த புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தினுடைய ஏடுகளிலே இறைவனுடைய முகத்தை பார்க்கிறோம், இறைவனுடைய குணாதிசயங்களை பார்க்கிறோம், இறைவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே ஆண்டவரை பற்றின அறிவை இந்த புத்தகம் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அங்கே கொடுக்கிறது. அடுத்தபடியாக இந்த புத்தகம் பாவம் இன்னது, அதனுடைய தன்மை என்னது, அந்த பாவத்தை செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அடைவார்கள் என்று பாவத்தினுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பாவம் என்றால் என்ன என்பது மக்களுக்கு தெரியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை பாவம் என்று அங்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு மனைவிதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அடுத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அது பாவம் என்று சொல்கிறோம். மகமதிய சகோதரர்கள் லீகலாக 4 மனைவிமார்களை திருமணம் செய்து கொள்ளலாம், அது பாவம் இல்லை என்று சொல்கிறார். சரி, கிறிஸ்தவர்கள் ஒருவேளை சினை வணக்கம் பாவம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அது பாவம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சமீபத்திலே நான் சில இடங்களுக்கு போய் கொண்டு வந்தேன், நம்முடைய தமிழ்நாட்டிலே சில இடங்கள். அந்த இடங்களிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கம் என்னவென்றால், ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு வந்து விட்டால் அந்த பெண் மனைவி, கணவனுக்கு மாத்திரமல்ல, கணவனுடைய அண்ணன் தம்பிகள், மாமனார் எல்லாருக்கும் அந்த பெண் மனைவி. அதாவது பெண் என்றால் குடும்ப சொத்து. அப்படி அவர்கள் நடந்து கொள்வது பாவம் என்று அவங்களுக்கு தெரியல. தொழிலாளிகள் அவர்களுக்கு ஊதியத்தை சரியாக கொடுக்க வேண்டும். அப்படி ஊதியத்தை சரியாமல் கொடுக்காமல் அவர்களை வதைத்து விட்டால் அது பாவம் என்று முதலாளிமார்களுக்கு தெரியல. சரி, ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தொழிலாளிகளுக்கு அது பாவம், இல்லாவிட்டால் அது பாவம் என்று தெரியல. அப்படியானால் இந்த உலகத்தில் மக்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்று தெரியல. படித்தாலும் அறிவடைந்தாலும் ஞானம் அடைந்தாலும் அந்த பாவத்தை பற்றின திட்டவட்டமான அறிவு உலகத்தில் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் இந்த புத்தகத்தை கொடுத்தார். பாவம் என்பது என்ன என்று சொன்னார், அந்த பாவத்தினுடைய தன்மை என்னவென்று சொன்னார், அந்த பாவத்தினுடைய கதை என்னவென்று சொன்னார், அந்த பாவத்தில இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையாகுவதற்கு வழி என்னவென்று சொன்னார். இதுதான் இந்த வேத புத்தகத்துல விசேஷமாக
இந்த பாவத்தை பற்றி, இந்த பாவத்தினுடைய காரியங்களை பற்றி, சரித்திரத்தை பற்றி, அதுல விடுதலையாவது எப்படி என்பதை பற்றி திட்டவட்டமாக சொல்லுகிற வேத புத்தகம் இது ஒன்றுதான். இந்த உலகத்துல வேறு எத்தனையோ மார்க்கங்களிலே பாவம் என்பது இருந்தாலும் அதனுடைய விளக்கமோ அதனுடைய தாற்பயமோ அதிலிருந்து விடுதலையாவது எப்படி, இப்படிப்பட்ட காரியங்கள் மற்ற புத்தகங்களில் எழுதப்படவில்லை என்று நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த புத்தகத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் என்றால், பாவத்திலே விழுந்து கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உளையான சேற்றிலும் பயங்கரமான படுகொலிலும் விழுந்திருக்கிற நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து ரட்சிப்பின் பாதையிலே நடத்துகிறார். அந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன? மனிதன் மாசற்றவனாக வாழ முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்தை பெற்றுக் கொள்ள முடியுமா? இந்த பாவ உலகத்திலிருந்து எப்படி விடுதலையாவது? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இந்த வேதாகமும் வெகு திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. ரட்சிக்க வேண்டும் என்றால் மனிதன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் இந்த வேத புத்தகம் நமக்கு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி வெகு விளக்கமாக, துல்லியமாக, தெளிவாக சொல்லுகிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அறிவி கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:15 ரட்சிப்பு கிடைத்த ஞானம் என்று பேசப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3:15 ஆண்டவர் கடவுளை பற்றி அறிய வேண்டும் என்று கொடுத்தாரே. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாவத்தை பற்றின அறிவு, அதை பற்றி ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 4வதாக சத்தியம். சத்தியம் என்பது என்ன? பொய் எது, சத்தியம் எது? நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே. அப்படியானால் அந்த சத்தியத்தை பற்றின ஒரு அறிவு இந்த வேத புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். சத்தியத்தை பற்றின அறிவு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விசேஷமான ஒரு காரியம், மற்ற வேதங்களிலே காணப்படாத ஒரு விசேஷமான ஒரு காரியம், பிசாசை பற்றியும் பிசாசினுடைய வரலாற்றை பற்றியும் அந்த பிசாசினுடைய தந்திரங்களை பற்றியும் அந்த பிசாசிலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைவது என்பதை பற்றியும் இந்த வேத புத்தகம் ஒன்றுதான் நமக்கு வெகு தெளிவாக திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. பிசாசு தன்னை மறைக்க பார்க்கிறான், தன்னை ஒழித்துக் கொள்ள பார்க்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இந்த திருமறை பிசாசை திட்டவட்டமாக வெளியே காட்டுகிறது. அவனுடைய காரியங்கள் அத்தனையும் நமக்கு தெரிவிக்கிறது. இது ஒரு விசேஷமான ஒரு காரியம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த துன்பத்திற்கெல்லாம், துயரத்துக்கெல்லாம், பாவத்திற்கெல்லாம் காரணர் யார் என்று மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் திருமறை அந்த காரணமானவனை படம் பிடித்து காட்டுகிறது போல காட்டுகிறது. அந்த பிசாசை பற்றி அறிந்து உணர்ந்து அவனை விட்டு விலக வேண்டும், அவனை வெற்றி கொள்ள வேண்டும், அவனை விரட்ட வேண்டும். இது எப்படி என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் திருமறை நமக்கு அங்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய பெரிதான அன்பை அடுத்தபடி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர், நம்மை பற்றி கவலை உள்ளவர் என்பதை இந்த திருமறை நமக்கு அதிகமாக விளக்கி காட்டுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இன்னும் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அதிகாரங்களிலே, யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் விசேஷ விதமாக நாம் அறிகிறோம். இந்த வேத புத்தகம் முழுவதும் தேவ அன்பு. அந்த அன்பினை நாம் அறிந்து உணர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல அதனுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம் இவைகளை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு பேசுகிறார். இந்த வேத புத்தகத்திலே நாம் பரிசுத்தம் அடைவதற்குள்ள வழி என்ன? பாவிகளாக இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? எப்படி பரிசுத்தமாகவே என்றைக்கும் இருக்க முடியும் என்பதை குறித்து வேதம் விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. 1 பேதுருவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 அதை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இருதயத்திலே மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே 20வது வசனத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்தம் என்ற அந்த காரியத்தை மக்களை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் எங்கே இருந்து வந்தோம்,
உலகத்தினுடைய தோற்றம் என்ன, உலகத்தினுடைய அந்த வரலாறு என்ன, ஜாதிகளுடைய தோற்றம் என்ன, ஜாதிகளுடைய வரலாறு என்ன, இன்றைக்கு நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் உற்பத்தி, மக்களுடைய உற்பத்தி, பிசாசனுடைய உற்பத்தி, இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாவற்றையும் சொல்வது மட்டுமன்ற சரித்திரங்கள், பண்டைய சரித்திரங்களை இந்த வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இது ஏன் முக்கியம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இறைவன் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை என்ற கொள்கையினாலே பரிணாம கொள்கை வந்தது, எவல்யூஷன் தியரி. குரங்களை இருந்த மனிதன் வந்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை உண்டாக்கின பரம்பொருள் ஒருவர் உண்டு. அவர் கடவுள் மாத்திரமல்ல, நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை அந்த தகப்பனிடத்திலே போய் கேட்போம், அவரை அண்டிக் கொள்வோம். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்மை அரவணைப்பார், நம்மை தாங்குவார், ஏந்துவார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் உண்டு நமக்கு. நாம் ஏதோ அனாதைகளாக இல்லை, திடீரென்று நாம் வெடித்து எங்கேயோ வரவில்லை, திடீரென்று புறங்களிலிருந்து வரவில்லை என்று இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய உற்பத்தி, மனுஷனுடைய உற்பத்தி, இந்த சரித்திரம் முழுவதையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடுத்தபடியாக இந்த வேத புத்தகமானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 119 சங்கீதம் 105வது வசனத்துல இது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இருளிலே பிரவாசிக்கிற வெளிச்சம் என்று 2 பேதுரு 1:19 வசனத்துல. அப்படியானால் இந்த வேத புத்தகமானது நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு வழிகாட்டி. இருளிலே அகப்படாதபடி, பாவப்படுகொலியிலே விழுந்து விடாதபடி, பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கு நாம் இரையாகாதபடி நம்மை வழிகாட்டி நடத்துகிற வழிகாட்டி ஒளி இது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற ஒரு நிச்சயம், ஒரு வழிகாட்டி நமக்கு வேண்டும். இதை அங்கே அதை கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த வேத புத்தகம் அங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் ஆலோசனைகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் சரி, இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவர் ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றுக்கும் இந்த வேத புத்தகம் நமக்கு ஆலோசனை புத்தகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கு வேத புத்தகமானது நமக்கு ஆலோசனை தருகிற புத்தகமாக இருக்கிறது என்பதை விசேஷ விதமாக அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது, உலகத்தில் இனி வரப்போவது என்ன, வருங்காலம் உங்களுக்கு வைத்திருப்பது என்ன என்று இவைகளை பற்றி வேத புத்தகம் விசேஷ விதமாக நம்மிடத்தில் பேசுகிறது. கண்மூடி தடவி திரிகிறவர்களாக அல்ல, கண் திறந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காலடி வைத்து நடக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலகத்தில் தோன்றின புத்தர் பிரான் மற்றபடி எல்லாருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு என்ன இனிமேல் நடக்கும் என்பது தெரியாது, அப்படி நடந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தில் வந்த போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை முன்னதாகவே அறிந்து வெளிச்சத்தில் நடந்து போகிறவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனி வரப்போகிற காலங்களை பற்றி அறிவதற்கு இருக்கிறது. இந்த வேத புத்தகமானது அடுத்தபடியாக, இந்த வேத புத்தகம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆகாரம், ஆவியுடைய ஜீவியத்தை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. இது ஒரு ஆகாரம். இன்றைக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிற பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை மறந்து போகிறோம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை மறந்து போவதனாலே ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம பலவீனம் அடைந்து இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் கிறிஸ்தவர்கள் மத்தியில பலவீனமான ஆவிக்குரிய ஜீவியம் காணப்படுகிறது ஒழிய திடனுள்ள பலனுள்ள வலிமையான ஒரு ஆவி ஜீவன் காணப்படவில்லை. ஏனென்றால் இந்த வேத புத்தகத்தை நாம் ஆகாரமாக உட்கொள்கிறதில்லை. இது நமக்கு ஞானப்பாலாக இருக்கிறது என்று மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகமானது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கடைசி நாட்களை பற்றி விளக்கமாக பேசுகிறது. எப்படிப்பட்ட காலத்திலே இருக்கிறோம், எப்படிப்பட்ட வேலையில இருக்கிறோம். ஆகவே இந்த வேத புத்தகம் இவ்வளவு நான் சொன்ன ஒரு 14 காரியங்கள், அந்த காரியங்களுக்காக மனுஷனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, தேறினவனாக நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவனாக, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியான இந்த வேத புத்தகம் நம்முடைய முழு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலே அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்தை நாம் எவ்வளவு தூரம் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும், விருப்பப்பட்டு வாசிக்க வேண்டும். வேத புத்தகம் நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறது? ஒரு சமயத்தில் ஒரு பாதிரியார், ஒரு வாலிபர் ஒரு சபைக்கு பாதிரியாக அங்கு நியமித்தார்கள். அவர் அங்கு போனார், நல்ல பிரசங்கத்தை செய்தார். அந்த ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல பிரசங்கியார் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த சபை மூப்பருக்கு அதிக சந்தோஷம். ஆகவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவ்வளவு நல்ல பிரசங்கம் என்றார் இந்த பாதிரியார், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல விருந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டார்கள். அவர் ஒரு வாலிபர். அங்கு வீட்டுக்கு போனார். விதவிதமான காய்கறிகளை சமைத்திருக்கிறார்கள். பெரிய இலை போட்டிருக்கிறது. அந்த இலை போட்டு அதுல ஒரு 12-13 விதமான கூட்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிரியார் சொன்னார், என்னம்மா இவ்வளவு பெரிய இலை? அங்கே 3 குழந்தைகள், தாயும் தகப்பனும். அந்த டேபிளை சுத்தி நிக்கிறாங்களே இல்லையா, ஒருத்தர் உட்கார மாட்டேங்கிறாங்க. நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்களேன். இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர், அதை நாங்க பார்க்கணும். எல்லாரும் சுத்தி நின்று இருக்கிறாங்க, இவரு சாப்பிடணும். இவ்வளவு காரியங்கள் இல்ல, உங்களுக்கு இவ்வளவு நல்லா பிரசவம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு காய்கறி போட்டாதான் என்ன? சரி, இந்த பாதிரியாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு காயாக சுவைத்து சாதத்தோடு சாப்பிட்டு வந்தார். அப்படி சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டு வந்து ஒரு பக்கம் வந்தார். அங்க ஒரு கடலைப்பருப்பு துவையல் அங்க இருந்தது, ஒரு சின்ன பருப்பு துவையல். அந்த கடலைப்பருப்பு துவையல் பார்த்த உடனே இவருக்கு முகமெல்லாம் கொஞ்சம் இருண்டு போச்சு. இந்த கடலைப்பருப்பு துவையல கொஞ்சம் கூட பிடிக்காது. இது என்ன செய்கிறது என்று தெரிய, அதை எடுத்து எங்கேயாவது தூக்கி எறிந்து விடலாம் என்றால் எல்லாரும் பார்த்துட்டு இவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, பாக்கெட்டுகளை எங்கேயாவது போட்டு விடலாம் என்றாலும் இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. சற்று யோசித்து பார்த்தார். இந்த கடலைப்பருப்பு துவையல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனால என்ன செய்தார் என்றால், இது எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லாமல் பண்ணிய வேண்டும் என்று அப்படியே வலித்து வாயா என்று திறந்து அப்படியே போட்டு விழுங்கி விட்டார். இந்த அம்மா பார்த்தாங்க, மற்ற காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இந்த பாஸ்டர் இந்த கடலைப்பருப்பு துவையல் வந்த உடனே அப்படியே எடுத்து விழுங்கிட்டாரு. அப்படியானா இந்த கடலைப்பருப்பு துவையல் மேல இவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கணும், அப்படியே வாயிட்டு விழுங்கிட்டாரே என்று இந்த அம்மா நினைத்து குடு குடு என்று ஓடி போய் அந்த கிச்சன்ல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வைத்திருக்கிற அந்த கடலைப்பருப்பு துவையல் அவ்வளவு வாரி கொண்டது ஒரு பெரிய ஒரு உருண்டையாக பொத்தட்டு போட்டு விட்டார். இவர் முடிந்தது என்று நினைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டதா பொத்தட்டு சத்தம் கேட்டு பார்த்தா பெரிய உருண்டா கடலைப்பருப்பு துவையல். இது என்ன என்று இவருக்கு விளங்கவில்லை. சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. என்ன செய்வதை ஒன்றுதான் செய்ய முடியும், அதை எப்படியாவது விழுங்கி தொலைய வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அதனால வாயாகலமாக திறந்தார், அதை அப்படியே எடுத்தார். அந்த வாய்க்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு திணித்தார், ஒரு கையில குத்தினார். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த விளக்கெண்ணை குடிச்ச மாதிரி முகம், அதை விழுங்கி அப்பாடான்னு விழுங்கி விட்டார். இந்த அம்மா கணவனை கூப்பிட்டாங்க, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய துவையல் அப்படியே ஒரே வாயில வாங்கிட்டாரு. இந்த பாஸ்டருக்கு இந்த கடலைப்பருப்பு துவையல் மேல இவ்வளவு இஷ்டம்னு சொன்னா, நான் கடலைப்பருப்பு துவையில ஏதாவது போட்டிருப்பேன், வேற ஒண்ணும் வச்சிருக்க மாட்டேனே. அதனால இப்ப கடலைப்பருப்பு துவையல் இல்ல, கடலைப்பருப்பும் வீட்டுல தீர்ந்து போச்சு. நீங்க சீக்கிரமா ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் கடலைப்பருப்பு வாங்கிட்டு வாங்க, நான் வானலியை வச்சு அடுப்புல வச்சிருக்கிறேன் ரெடியா. நீங்க வந்த உடனே மலமலன்னு போட்டு அதை வறுத்து சீக்கிரமா அதை என்ன செய்யணும், கடலைப்பருப்பு துவையல் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டலாம், பாஸ்டர் சாப்பிடட்டும், ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டினாங்க. இந்த சத்தை இவரு கேட்டுட்டு, நல்ல வேலை ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுன்னு சொல்லி அந்த கடலைப்பருப்பு அவர் வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு இலையை முடித்தார். இந்த வேத புத்தகம் சில சமயத்துல நமக்கு கடலைப்பருப்பு துவையல் மாதிரி இருக்குதா? ஏதோ கிறிஸ்துவலாக இருக்கிறோம், இதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த 14 விசேஷமான காரியங்களும் இதுல இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு ஒரு உருக்கமாக, எவ்வளவு ஒரு விசேஷமாக இந்த வேதத்தை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேதத்தை அப்படி ஆவலோடு நாம் படிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? இன்னொரு கதை நான் வாசித்தேன். கடலை வேர்க்கடலை பருப்பு செய்கிறது ஒருவருடைய வேலை. அந்த வேர்க்கடலை பருப்பி அந்த பருப்பி செய்வதற்கு வெள்ளக்கூழ் காய்ச்சணும். அதுல இந்த நிலக்கடலை போட்டு அதை அந்த பருப்பியாக செய்வார்கள்.
அந்த வீட்டுல ஜோ என்ற ஒரு சிறு பையன். அந்த பையனுக்கு வெள்ளை கூழ் என்றால் ரொம்ப ஆசை. அதை அப்படி அள்ளி அள்ளி குடித்து விடுவான். அது அள்ளி அள்ளி சிறு பிள்ளைகள் குடித்தால் எப்படி? அதனால அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல அவனுக்கு கை கெட்டாத தூரத்துல வைத்திருப்பார்கள். ஒரு நாள் அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க போய் வேலை கடையில ஜாமான் வாங்கிட்டு வர்றப்பா, நீ பத்திரமா விளையாண்டுட்டு இருக்கு, எங்கேயும் போகாத வீட்டுல இரு, அந்த வெள்ளைக்கூழெல்லாம் எடுத்து குடிக்காத, நான் வரும்போது உனக்கு பலூன் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, இந்த பையன் போய் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டு இருந்தான். பையன் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டு இருந்தானே ஒழியா மனதெல்லாம் எங்க இருக்குது? அந்த வெள்ளைக்குழு மேலதான் இருக்கு. ஓடி வந்தான், ஒரு சின்ன ஸ்டூலை போட்டான். அப்புறம் ஏறி பார்த்தா அது எட்டலை. சரி, அம்மா தான் அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இன்னும் வெளியே ஓடினான். திரும்ப விளையாண்டு இருந்தான். விளையாண்டானே ஒழிய உள்ளமெல்லாம் அந்த கூலின் மேலதான் இருக்குது. மறுபடியும் ஓடியாந்தான், இன்னொரு ஸ்டூலை போட்டான். அந்த ஸ்டூல் மேல ஏறினா அதை அப்படி எட்டி பார்த்தா அந்த கூழ் இருக்கு, அடியில இருக்கு. அதை பார்த்தான், அது எட்டலை. சரி, அம்மா தான் இங்க கூழை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களேன்னு அவன் வெளியில போய் விளையாடினானே ஒரியா மனதெல்லாம் இந்த கூழ் மேலதான் இருக்குது. திரும்ப ஓடி வந்தான், இன்னொரு ஸ்டூலை போட்டான். அது மேல ஏறினா அப்ப நல்லா தெரியுது அந்த கூழ். அப்படி அது மேல நின்று அப்படியே கையை விட்டு பார்த்தா, கையை அப்படியே காலை எம்பி 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 விட்டு பார்த்தா அந்த கூழ் பக்கத்துல 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 இன்னொரு 1 இன்ச்சு தான், அப்படி எடுத்து விடலாம் அப்படின்னு ஒரு எக்கினான், பொத்துன்னு உள்ள விழுந்துட்டான். அப்போ அங்க அந்த பாத்திரத்துக்கு மேல 2 கால் வெளியே நிக்குது. அம்மா அப்பா ஜோ ஜோன்னு வந்தாங்க. நல்ல வேலை, ஜோ ஜோன்னு பார்த்ததுன்னா ஜோ எங்கேயும் காணா. அம்மா பார்த்தாங்க, கால் அங்க வெளியே தெரியுது. உடனே ஓடி போய் அவனை தூக்கி என்ன செய்தார்கள்? தூக்கினா அவன் நல்ல வேலை செத்து போயிருப்பான், அப்பதான் விழுந்தான். தூக்குன உடனே அவன் முடியெல்லாம் மேலெல்லாம் வெள்ளம் வழியுது. அவன் மூச்சு திணறி அப்படியே திணறி கொண்டிருக்கிறான். அப்படி திணறி கொண்டிருக்கும் போது அந்த வெள்ளத்தை வலிச்சு இப்படி இப்படி வலிச்சு இப்படி புகழெல்லாம் சந்தோஷம் வலிச்சு வலிச்சு நக்கி நக்கி தின்று கொண்டிருந்தான். அவ்வளவு ஒரு இன்பம். நான் யோசித்த வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிற, வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி, நான் தேனை பார்க்கலும் வேதத்தை அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு சந்தோஷத்தோடவா நாம் வேதத்தை படிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை நான் படிக்கும் போது அநேகருக்கு இருக்கிற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் என்ற ஒரு கொள்கை இன்றைக்கு பரவலாக இருந்து வருகிறது. சில சபைகள் அதை வற்புறுத்தி பேசுகின்றது. நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசுறீங்க, அது நமக்கு தேவையில்லையே, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம், நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும். இந்த கொள்கை எங்கே இருந்து வந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த கொள்கை வேறு எந்த நாட்களிலும் இருந்ததாக நான் சரித்திரத்துல வாசிக்கல. என்றாலும் இதனுடைய காரியத்தை நான் வாசிப்போம். இந்த வேத புத்தகத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரித்திருக்கிறதா? வேத புத்தகங்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் வாசிக்கிறோமா? யாராவது சொல்லுங்க, வாசிக்கிறோமா? சரி, இந்த வேத புத்தகத்திலெல்லாம் கடவுளாலே எழுதப்பட்டது இல்லைங்களா? இந்த வேத புத்தகத்துக்கு மத்தியில ஒன்று இருக்கிறது, ஒரு தாள். இந்த தாள்ல புதிய ஏற்பாடுன்னு எழுதியிருக்குது இல்லைங்களா? அப்புறம் இந்த பக்கம் ஒரு தாள் இருக்குது முதல் துவக்கத்துல, அந்த தாள்ல பழைய ஏற்பாடுன்னு எழுதியிருக்குது. இந்த பழைய ஏற்பாடு என்று எழுதியிருக்கிற அந்த காகிதமும் இந்த புதிய ஏற்பாடு என்று எழுதியிருக்கிறது காகிதமும் கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டதா? ஆவியானவரா அதை எழுதி வச்சிருக்காரு? இல்ல. இது எழுதி வச்சது யாரு? மனிதர்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இது வேதத்தினுடைய ஒரு பாகம் அல்ல. சரி, எதற்காக இது எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு காலக்குறிப்பு. என்ன காலக்குறிப்பு? இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே எழுதப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாலே இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே என்று வேற ஒருவராலும் உண்டாகவில்லை. அப்படியானால் கிறிஸ்துவர்களாகி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், இன்றைக்கு மறந்து போன காரியம், இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தெய்வம். இந்த ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறதே, அது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்படியானால் ஆதி ஆகமம் யாரால் எழுதப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாலே பின்னாலே என்று எப்படி நாம் கணக்கு போடுகிறோம்? அப்ப ஆண்டவர் கன்னியம்மாள் வயிற்றிலே பிறந்த போதுதான் பிறந்தாரா?
அதற்கு முன்னாலே அவர் இல்லையா? இவைகள் எல்லாவற்றையும் நாம் விசேஷமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலே பின்னாலே என்பது ஒரு அபத்தம். என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார், ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்னும் இல்லை பின்னும் கிடையாது. அப்பொழுது முன்னாலே எழுதினது பின்னாலே எழுதினது என்றால் என்ன அர்த்தம்? இது மனுஷர்களாகிய நாம் தப்பு கணக்கு போட்டு அறியாமையினாலே இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஒரு அட்டையை வச்சுட்டு இருக்கிற ஒரு காகிதத்தை வச்சுட்டு இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்திலேயே பெரிய குழப்பம். இந்த வேதத்துல அப்படி இல்லை. வேத புத்தகம் ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் ஒரே வேதம் 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 தான். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவியத்துல தன் பிரசங்கம் பண்ணும் போது நூற்றுக்கணக்கான கொட்டேஷன் இந்த பழைய ஏற்பாட்டில இருந்து சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் ஒன்று. ஆகவே இது முழுவதுமாக ஒரே புத்தகம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இது இடையில ரெண்டாக பிரித்தது நாம் பிரித்தோம். அது எப்படி பிரித்தோம்? கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிறிஸ்துக்கு பின்னாலே என்று. அது சரியான பிரிவு அல்ல. நாம் அதை தப்பிதமாக பிரித்து விட்டோம் என்று நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த வேத புத்தகத்தை பார்த்து பழைய ஏற்பாடு வேண்டாம். இயேசு கிறிஸ்து எந்த புத்தகத்தை வாசித்த? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது எந்த புத்தகத்தை வாசித்தார்? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சொல்லுங்க. சரி, எந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும்படி சொன்னார், வாசிக்கும்படி சொன்னார்? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். எந்த புத்தகத்தை சொன்னாரு? புதிய ஏற்பாட்டையா பழைய ஏற்பாட்டையா? அப்ப புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாட்டை தான். அப்ப தீர்க்கதரிசிகள் எந்த புத்தகத்தை படித்தார்கள்? அப்போஸ்தலர்கள் எந்த புத்தகத்தை படித்தாங்க? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் வேதத்தை படிங்க படிங்கன்னு சொன்னபோது எந்த வேதத்தை படிக்க சொன்னாங்க? புதிய ஏற்பாட்டையா பழைய ஏற்பாட்டையா? அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் படித்த புத்தகம் பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாட்டை அவங்க படிக்கல. புரியுதுங்களா? அப்படியானால் அந்த வேத புத்தகத்தை வாசியுங்கள், அந்த வேத புத்தகத்தை படிங்க, அந்த வேத புத்தகத்தை படி நடங்க என்று அவங்க சொல்லும் போதெல்லாம் எந்த வேத புத்தகத்தை பற்றி பேசினார்கள்? பழைய ஏற்பாட்டை தான் பற்றி பேசினாங்க. உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்படியானால் இந்த பழைய ஏற்பாடு இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா அப்போ அது எப்படி? இவைகளை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பழைய ஏற்பாடு இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? உதாரணமாக பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. முதல் வசனமே ஆபிரகாம் தாவீது. இந்த ஆபிரகாம் தாவீது என்பவர்கள் யார்? இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்குதா? ஆபிரகாமை பற்றி தாவீதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கதான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். அப்ப பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாட்டுக்கு விளக்கம் எங்க இருக்கு? அந்த பழைய ஏற்பாட்டு இல்லாமல் நீங்க புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க, ஏதாவது புரிகிறதா, உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்க. ஆகவே நாம் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நன்றாக கவனியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியிடத்திலே பிறந்தார். அவர் ஒரு தெய்வம் என்பதை நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? தெய்வம் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அற்புதங்களை செய்தார் என்று சொல்லவும் அதனால தெய்வமா? மற்ற மார்க்கங்களில் இருந்த தலைவர்கள் அற்புதங்கள் செய்யலையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மற்ற மார்க்கத்தின் வேத புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த மற்ற மார்க்கத்தின் தலைவர்கள் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நம்முடைய தமிழ் காவியத்திலே திருஞான சம்பந்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பூம்பாவை என்ற ஒரு பெண்ணை, செத்து போன பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று காவியம் இருக்கிறது தமிழ்நாட்டில். உண்மையே போய் அதை பற்றி தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவர் உயிரோடு எழும்பும் போது மற்ற மார்க்கத்திலேயும் உயிரோடு எழுப்பினார்கள் இருக்கு. பாபிலோன் மார்க்கத்தில அப்படி இருக்கிறது. எல்லா மார்க்கங்களிலும் உயிரோடு எழும்புதல், அற்புதங்களை செய்தல், அடையாளங்களை செய்தல் எல்லாம் இருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வம் என்பதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தான் சாட்சியா? இல்ல. இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல ஏறக்குறைய 300க்கு அதிகமான வசனங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே வருவார், அவர் எப்பொழுது வருவார், அவர் என்ன செய்வார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார், எத்தனை வருஷம் கழித்து அவர் இறந்து போவார், திட்டவட்டமாக 300க்கு அதிகமான தீர்க்கதரிசனங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே இருக்கின்றன. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த தீர்க்க தரிசனங்களை வைத்துத்தான் ஆண்டவர் தெய்வமானவர், அவர் தெய்வ பிரவி என்பதை நான் நிரூபிக்க முடியும். பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தெய்வம் என்று நாம் நிரூபிக்க முடியாது. அதை நீங்கள் நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய ஏற்பாடு இல்லாவிட்டால் அது நடக்காது என்பதை குறித்து நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும்.
இங்கே பழைய ஏற்பாடு என்ற புத்தகம் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்கிறது. நாம் எங்கே இருந்து வந்தோம், எப்படி உலகம் உற்பத்தியாச்சு, கடவுள் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறது, சரித்திரங்கள் எல்லாம் அது சொல்லுகிறது. அந்த பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கடவுள் உலகத்தை உண்டாக்கினார் என்பது அடிபட்டு போகிறது. கடவுள் நம்மை நடத்தினார் என்ற காரியங்கள் அடிபட்டு போகிறது. இந்த உலகத்தினுடைய உற்பத்தியும் மற்ற காரியங்களும் அடிபட்டு போகிறது. புரியுதுங்களா? அப்போ நாம புறங்களிலிருந்து வந்தோம் என்ற கொள்கைதான் மேலோங்கி நிற்கும். சிருஷ்டிகர்த்தா என்பது இந்த பழைய ஏற்பாட்டில் தான் நாம் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு இல்லாவிட்டார் ஆண்டவர் இது இறைவனுடைய புத்தகம் என்பதற்கு நமக்கு எந்த விதமான வழியும் அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை, அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அரசன் மாதிரி. இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு சாட்சி. அப்படியானால் அந்த சங்கீதத்தை நாம் பாடி ஆண்டவரை தொழுதும் போது அது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த சாட்சி பழைய ஏற்பாடு வேண்டாம் என்றால் இந்த விசேஷமான சாட்சி நமக்கு கிடையாது. அந்த தீர்க்கதரிசிகள், அந்த முற்பிதாக்கள், இவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. நமக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் அடிபட்டு போய்விடும். புதிய ஏற்பாட்டிலே நாம் மாத்திரம் எடுத்துக்கொண்டால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அனுபவ சாட்சி, அந்த அனுபவத்தை பார்த்து நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பது, ஆண்டவரை குறித்து பாடுவது, ஆண்டவரை நாம் துதிப்பது, இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். உதாரணமாக 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 23ஆம் சங்கீதம் எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. சாகும் தருவாயில மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செங்கடலை ஆண்டவர் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தெய்வம் நம்முடைய இக்கட்டிலும் நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களின் மத்தியிலும் நமக்கு ஒரு வழியை திறப்பார். இஸ்ரவேலை 40 வருஷ காலமாக போஷித்து அங்கே வனாந்தரத்தில் வழி நடத்தின தெய்வம் நம்முடைய ஒரு சிறு குடும்பத்தை இந்த உலகத்தில் வழி நடத்த மாட்டாரா? எத்தனை விசேஷமான இன்ஸ்பிரேஷன்ஸ் நமக்கு அங்கே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே வேண்டாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கிறதே ஒழிய இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தானுக்கு என்ன, இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது இல்லாமல் போய்விடும். அப்பொழுது எல்லாரும் தன்னை வணங்குவார்கள். இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் தேவன் யார் என்பது தெரியாமல் போய்விடும். இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் இந்த மாதிரியான பெரியோர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுமே இருக்காது. அங்க இருக்கிற வேதத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான ஞானம் எல்லாம் எங்கே இருக்கிறது? சங்கீதத்துல, நீதிமொழிகள்ல, அங்கு பிரசங்கியில. அந்த ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் இன்னொரு காரியம் இருக்கிறது. பிசாசை பற்றி அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடும். இந்த பழைய ஏட்டு புத்தகம் தானே பிசாசு யார், அவன் எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான் என்பதை சொல்லுகிறது திட்டவட்டமாக. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து விட்டால் பிசாசானவனை பற்றிய அறிவு நமக்கு இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் பிசாசு என்ன சொல்றான், அந்த பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது பற்றி நாம் வெகு ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவருடைய புத்தகம், அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவராலே ஆவியினால் ஏவப்பட்டு பேசினது. அப்படிதான் நாம் நினைக்கிறோமே ஒழிய இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற பிரச்சனைகள் இந்த வேத புத்தகத்திலே கிடையாது. இன்றைக்கு அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாடே நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அப்படி சொல்லிவிட்டால் அது நிச்சயமாகவே அந்த மாதிரியான உபதேசங்கள் நம்மை கடவுளத்திலிருந்து பிரித்து நம்மை பாவப்படுகொலிலே அழித்து விடும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்களிலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் அங்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிறது என்னவென்றால், வேதத்தை எப்படி படிப்பது. வேதத்தை படிப்பதிலே 5 முறைகள் இருக்கின்றன. நான் அதை சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருமறையில ஒரு 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 ஒழுங்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 அதிகாரங்களை நீங்கள் படியுங்கள். ஓய்வு நாள் தோறும் 5 அதிகாரங்களை படியுங்கள். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம், ஓய்வு நாள் தோறும் 5 அதிகாரங்களை படித்தால்
இந்த வேத புத்தகத்தை ஒரு வருஷத்துல ஒரு தடவை முடித்து விடலாம். ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு தடவையாவது வேதத்தை நீங்கள் படியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முடித்து விடலாம். ஆகவே வேத வசனத்தை வாசிங்க. ஒருவர் சொன்னார், இந்த வேத வசனத்தை சும்மா வாசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு செம்படவன் கடல்ல கொண்டு போய் வலையை போட்டு போட்டு எடுக்கிறான், ஒரு மீனும் வரல. போட்டு போட்டு எடுப்பதில் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னா அந்த வலை சுத்தமாகுது. அதே போல வேத வசனத்தை படித்துக் கொண்டே இருப்போமானால் நமக்கு அநேக காரியங்கள் தெரியாவிட்டாலும் நம்முடைய மனதிலே சுத்தம் ஏற்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அப்புறம் தமிழ்ல வாசியுங்கள், வேத புத்தகத்தை வாசியுங்கள். அது இங்கிலீஷ்ல ஸ்டடி என்று போடப்பட்டிருக்கிறது. படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஸ்டடி என்றால் என்ன ஸ்டடி? கம்பேரிட்டிவ் ஸ்டடி, ஒத்து படிக்கிறது. ரெண்டாவது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி, ஆராய்ந்து படிக்கிறது, ஆழமாக படிக்கிறது. அப்புறம் டாபிக்கல் ஸ்டடி, பொருளை எடுத்துக்கொண்டு, உதாரணமாக அன்பு, அன்பு என்பதை பற்றி வேதம் முழுவதும் என்ன சொல்கிறது, டாபிக்கல் ஸ்டடி, அந்த மாதிரி படிக்கிறது. அப்புறம் வசனத்தின்படி படிக்கிறது, வேர்ட் ஸ்டடி, வசன வசனமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. சாப்டர் ஸ்டடி, ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. புக் ஸ்டடி, ஒவ்வொரு புத்தகமாக எடுத்துக்கொண்டு படிக்கிறது. இப்படி அந்த ஸ்டடிங்கிறதுல நிறைய காரியங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக படிக்க வேண்டும், அப்புறம் சற்று ஆழமாக அதை வாசிக்க வேண்டும். இது 2வது முறை. 3வது முறை என்னவென்றால் வேதத்தை ஆராய்ந்து பார். யோவான் 5:39. ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஆராய்ச்சி? உதாரணமாக பிசாசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிசாசை பற்றி மோசே என்ன சொல்கிறார், ஆபிரகாம் என்ன சொல்கிறார், எரேமியா என்ன சொல்கிறார், ஏசாயா என்ன சொல்கிறார், இந்த வேதம் முழுவதும் அந்த பிசாசை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதான் ஆராய்ச்சி. புரியுதுங்களா? இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கணும். ஏதோ படித்தோம் என்று அல்ல, ஆராய்ச்சியோட நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அதிலே. அப்படியானால் நமக்கு நித்திய ஜீவன் எப்பொழுது வரும்? வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. யோவான் 5:39. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார் ஆண்டவர். அப்படியானால் இந்த வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதற்கென்று கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சாப்பாடு செய்வதற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம், சாப்பிடுவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கிறோம். ஆனால் சாப்பாட்டுக்கு நேரம் இருக்கிறது, செய்யறதுக்கு இட்லி சுடுறதுக்கு நேரம் இருக்குது, சட்னி அரைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, தேங்காய் சட்னி, அப்புறம் மசாலா சட்னி, அப்புறம் அதுல வேற ஏதாவது சட்னி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைத்து கிரைத்து அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. சரி, உடுப்பதற்கு நேரம் இருக்குது, டை கட்டுறதுக்கு நேரம் இருக்குது, ஷூ போடுறதுக்கு நேரம் இருக்குது, கொண்டை போடுறதுக்கு நேரம் இருக்குது, பவுடர் போடுறதுக்கு நேரம் இருக்குது. பைபிள் வாசிக்கிறதுக்கு மாத்திரம் நேரம் கிடையாது. இப்படிப்பட்ட அவல நிலைமையில இன்றைய கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டேக் டைம் டு ஸ்டடி. வேத புத்தகத்தை வாசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் எடுத்தா தான் அது நல்லது. மற்றவங்களுக்கு உடல் பிரகாரமான ஆகாரத்தை நாம் சாப்பிடுகிறோமே, ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? இன்னைக்கு ஏன் நாம நல்ல கிறிஸ்தவங்களா வர்றதில்லை, நாம ஏன் பக்திமான்களா இருக்கிறது இல்லை? 2 நாய்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாய்க்கு நல்லா சாப்பாடு போடுங்க, கறி மீனுமா. இன்னொரு நாயை பட்டினி போடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கறி மீனுமா தின்றது நல்லா கொழுத்து இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். இது 2ஐயும் சண்டைக்கு விட்டா எது ஜெயிக்கும்? அந்த முரட்டு நாய் தான் ஜெயிக்கும். அதே போல இன்றைக்கு நாம இந்த சரீரத்துக்குரிய ஆத்மா, சரீரத்துக்குரிய ஆகாரங்களை நல்லா சாப்பிடுறோம். கறி, மீன், முட்டை, பால், நெய், மோர் நல்லா சாப்பிடுறோம். அது ஒரு நேரம் சாப்பிட்டா பத்தல, 3 நேரம் சாப்பிட்டோம். 3 நேரம் சாப்பிட்டா பத்திரத்துல எப்ப போதாலும் சாப்பிட்டே இருக்கிறோம். சரி, அப்ப ஆவிக்குரிய ஆகாரம் பட்னி போடுறது. ஒரு சாப்டர் கூட வயத்துல வாசிக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட அதை பத்தி படிக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம ஆவிக்குரிய நம்முடைய அவயவம், ஆவிக்குரிய உடம்பு எலும்பும் தோலுமா இருக்கும்போது இந்த சரீர உறும்பு நல்லா கொழுத்து போயிருந்தா, அப்புறம் இது 2 பேருக்கு, இது 2க்கு சண்டை வந்தா எது ஜெயிக்கும்? மாமிசம் தான் ஜெயிக்கும். அப்ப இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் மாமிசத்துக்குரியவர்களாகவே இருக்கிறோம். கோவிலுக்குள்ள வருகிறோம், அந்த கோவிலையும் சண்டை தான். ஒரு கோவில்ல நான் மாணவனாக இருந்து போனேன். ஐயரங்க பிரசவம் பண்ணார். அவர் பிடிச்சி தரதரன்னு இழுத்து அவரை அடித்து, அங்க கோயிலை அடித்து. கோவில்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கோவிலுக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல, சரீரத்துக்குரிய ஜீவியத்துல அப்படி குண்டா இருக்கிறோம். ஆவியின் உணவு இந்த வேதாகமம் என்று நமக்கு தெரியாதா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆராய்ந்து படிங்க, டைம் எடுத்துக்கிடுங்க. அடுத்தபடியாக
வேதத்தை படிக்கிற முறை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்தை. இந்த ஆடு மாடுகள் லபக் லபக்குன்னு தேனியை சாப்பிட்டுரும். அப்புறம் அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்ட புல்லை மறுபடியும் வாய்களை கொண்டு வந்து நன்றாக அரைத்து மென்று விழுங்கும். அதே போல வேத வசனத்தை நம்ம எப்பொழுதுமே படித்துக் கொண்டிருக்க முடியாது. காலையில ஒரு சாப்டர் 2 சாப்டர் படிக்கிறோம். அங்கே நாள் பூரா வேலை செய்யும் போது நம்முடைய தியானம் எல்லாம் அந்த சாப்டர்ல படித்த மாதிரியே இருக்கும், அதை பற்றியே இருக்கும். நாள் முழுவதும் தியானம் இந்த வேதத்தை பற்றி. வேதத்தை பற்றி தியானம் பண்ணுகிற மனிதர்கள் மத்தியில பாவத்தை பற்றின தியானம் இருக்காது. ஒருவர் சொன்னார், இந்த வேதம் உங்களை பாவத்தில இருந்து காக்கும், இந்த பாவம் உங்களை வேதத்திலே இருந்து காக்கும். புரியுதுங்களா? இந்த வேத புத்தகமானது பாவத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த பாவமானது வேத புத்தகத்தை படிக்காமல் செய்துவிடும். ஆகவே இந்த வேத புத்தகத்தை நாம் விசேஷ விதமாக தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது பாவ சிந்தனைகள் அங்கே வராது, அங்கு கவலைகள் அங்கே வராது, பலவிதமான எண்ண போராட்டங்கள் அங்கே வராது. You will be a blessed people. ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய், சந்தோஷமாயிருப்பாய், சமாதானத்தோடு இருப்பாய். வேத வசனங்கள் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது, வேத வசனங்கள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது, வேத வசனங்கள் நமக்கு ஆவியை கொடுக்கக்கூடியது. அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள். 5வதாக நாம் பார்க்கும்போது இந்த வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே சாப்பிட விட வேண்டும். அப்படி சாப்பிடுவது என்றால் நான் வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை படிக்கும் போது தேவ தூதர்கள் அந்த வேத புத்தகத்தை எடுத்து தீர்க்கதரிசியில சொல்லும் போது அதை சாப்பிட்டு விடு என்று சொல்கிறார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறேன். நான் தூதன் இடத்துக்கு போய் அந்த சிறு புஸ்தத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசிக்க சொல்கிறார். அநேக வசனங்கள் இருக்கிறது. அந்த வேதத்தை சாப்பிட வேண்டும். எப்படி? அப்படியே தண்ணீர்ல ஊற வைத்து சாப்பிடுவதா? அல்ல. நாம் வெண்டைக்காய், முருங்கைக்காய், அரிசியை சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டு காரியங்கள் நம்முடைய உடலுக்குள்ளாக போய் நம்முடைய மாம்சமும் ரத்தமாக மாறிவிடுகிறது. இதற்கு பெர்சானிபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த தாவர வர்க்கங்கள் நம்முடைய உடம்பாக மாறிவிடுகிறது. அதே போல வேத வசனங்களை படிக்க 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 அந்த வேத வசனங்கள் நம்முடைய உடம்பாக மாறிவிட வேண்டும், நம்முடைய சிந்தனையாக மாறிவிட வேண்டும், நம்முடைய செயலாக மாறிவிட வேண்டும். உதாரணமாக, தேவன் அன்புள்ளவர் என்று வேதத்திலே வாசித்து தியானித்தால் நாம் நம்முடைய உடல் முழுவதும் அன்பினாலே நெறிந்திருக்கிற உடலாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகளும் அன்பினாலே சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய உடம்பாக மாறிவிட வேண்டும், நம்முடைய கேரக்டராக மாறிவிட வேண்டும். அதுதான் அது புசி என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே வேதத்தை நீ படி, வேதத்தை நீ வாசி, வேதத்தை நீ ஆராய்ச்சி செய், வேதத்தை தியானமாகிரு, அந்த வேதத்தை புசித்து உன்னுடைய உடம்பாக அதை மாற்றிக்கொள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தேவன் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலம் வந்திடனும் துணையுமானவர். தேவன் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலம் வந்திடனும் துணையுமானவர். பூமியிலே மாறினாலும் மலைகள் பெயர்ந்து சாய்ந்தாலும் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். பூமியிலே மாறினாலும் மலைகள் பெயர்ந்து சாய்ந்தாலும் எதற்கும் பயப்படேன், நான் எதற்கும் அஞ்சிடேன். தேவன் எனக்கு அடைக்கலம், பலனுமானவர். ஆபத்து காலம் வந்திடினும்